பேஸில் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பேங்கிள் பேஸில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம ஜும்காவில் பண்ணலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஜும்கா பேஸ், ஸ்டெட், ஐபின், ஜும்கா கேப், பெயிண்ட், ப்ரஷ், அப்புறம் இந்த மாதிரி டெரக்கோட்டா குவில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஷைனர். இதை நம்ம ஜும்காவில் ஒரு வார்னிஷாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பெயிண்ட்டுக்கு ஒரு கோட்டு தேவை, அதனால அது நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு ஏன் நான் சில்க் த்ரெட் ஜும்கா பேஸ் எடுத்திருக்கேன்னா, பொதுவாக பெயிண்ட் எல்லாமே உடன் ஜும்கா பேஸில் தான் பண்ணுவாங்க. அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இந்த சில்க் த்ரெட் நிறைய பேர் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதனால் இன்னைக்கு நான் இதில் பெயிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜும்கா பேஸை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதிலேருந்து கலர் எடுத்து, நான் அதில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பேஸ் பிளாஸ்டிக்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் பெயிண்ட் இதில் நிற்காது. அதனால் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக தான் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜும்காவில் நம்ம அடித்த ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கோட் அடிக்கலாம். இப்போ ஜும்கா நல்லா காஞ்சிருச்சு. கீழே டிசைன்ஸ் போடுறதுக்கு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜும்கா நல்லா காஞ்சிருச்சு. இதில் கேப் போட்டிடலாம். இப்போ ஜும்கா எல்லாம் பெயிண்ட் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா இந்த ஷைனரை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷைனர் இல்லைன்னா ரெசின் இல்லைன்னா வார்னிஷ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் கலர் பண்ணியிருக்கிறதுனால இது வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைன்னா கிளியர் நெயில் பாலிஷ் அது கூட போடலாம். இப்போது பெயிண்ட் பண்ண ஜும்கா முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜும்காவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.